வணக்கம். தினம் வர்ற தமிழக அரசோட அறிவிப்புகளை பார்த்து எது முக்கியம், எது நமக்கு சம்பந்தப்பட்டதுன்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்க பணம், ஆரோக்கியம், வேலைவாய்ப்புன்னு உங்க வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்ட 12 முக்கியமான அறிவிப்புகளை பத்தி ரொம்ப தெளிவா, சிம்பிளா பார்க்க போறோம். இந்த எல்லா அப்டேட்ஸையும் நாம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 4 முக்கிய தலைப்புகளா பிரிச்சு பார்க்கலாம். சரி, வாங்க நேரடியா முதல் பகுதிக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்டு பட்ஜெட்டையும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வர்ற பண உதவிகளையும் பத்தி வந்திருக்கிற 2 முக்கியமான அறிவிப்புகளை பாத்துரலாம். 2.15 கோடி. என்னடா இது இவ்ளோ பெரிய நம்பர்னு பாக்குறீங்களா? இதுதான் இந்த வருஷம் பொங்கல் பரிசு தொகுப்பை ஏற்கனவே வாங்கிட்ட குடும்பங்களோட எண்ணிக்கை. உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயம். ஒருவேளை நீங்க பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க மிஸ் பண்ணிட்டீங்களா? டோன்ட் வரி, கூட்டுறவுத்துறை இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் வாங்காதவங்க எல்லாரும் இப்ப போய் உங்க பரிசு தொகுப்பையும் அந்த 1000 ரூபாய் பணத்தையும் எந்த தடையும் இல்லாம வாங்கிக்கலாம். இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. அடுத்து, மாசம் 1000 ரூபாய் கொடுக்கற மகளிர் உரிமை தொகை திட்டத்துல ஒரு முக்கியமான மாற்றம் வந்திருக்கு. இப்போ யாருக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு அரசாங்கம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட்லயோ இல்ல பிரைவேட் கம்பெனிலயோ பெர்மனன்ட் வேலையில இருக்கிறவங்க, வேற சோஷியல் செக்யூரிட்டி திட்டங்கள்ல பென்ஷன் வாங்குறவங்க, அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க யாரும் இனிமே இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. உண்மையிலேயே யாருக்கு ரொம்ப தேவையோ அவங்களுக்கு இந்த உதவி போய் சேரணும் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா நம்ம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய 2 முக்கியமான ஹெல்த் அண்ட் சேஃப்டி வார்னிங்ஸ் பத்தி பார்க்கலாம். நிபா வைரஸ் பரவல் பத்தி சுகாதாரத்துறை ஒரு முன்னெச்சரிக்கை அட்வைசரி கொடுத்திருக்காங்க. குறிப்பா பறவைகள் கடிச்ச பழங்களையும் பதநீர் குடிக்கிறதையும் தவிர்க்க சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல இப்போதைக்கு எந்த பாதிப்பும் இல்ல. இது நம்மள நாம பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை மட்டும்தான். இது ரொம்பவே ஒரு சீரியஸான அறிவிப்பு. பீகாரை சேர்ந்த ஒரு கம்பெனியோட அல்மாண்ட் கிட் அப்படிங்கிற இருமல் மருந்துல உயிருக்கே ஆபத்தான ஒரு கெமிக்கல் கலந்திருக்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க. அதனால உடனே தமிழ்நாட்டில் இந்த மருந்தோட விற்பனைக்கும் பயன்பாட்டுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. எத்திலின் கிளைகால், இது எவ்வளோ டேஞ்சரானதுன்னு பாருங்க. கிட்னி, பிரெயின் மாதிரி நம்ம உடம்போட முக்கியமான உறுப்புகளையே இது பாதிச்சு சில நேரங்கள்ல மரணத்தை கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷப்பொருள். குழந்தைகளுக்கான மருந்துல இது கலந்துருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அதனால உங்க வீட்ல இந்த மருந்து இருந்தா தயவு செஞ்சு உடனே அதை அப்புறப்படுத்துருங்க, ரொம்ப அவசியம். தடை செய்யப்பட்ட இந்த மருந்து பத்தி நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா இல்ல தகவல் சொல்லணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கை. ப்ளீஸ் இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஒரு நல்ல செய்திக்கு வருவோம். கவர்மெண்ட் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்காக சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட 2 பெரிய ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம். கவர்மெண்ட் ஜாப் தேடுறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் சான்ஸ். பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 572 ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் போஸ்ட்டும், இந்தியன் ரயில்வேஸ்ல கிட்டத்தட்ட 22,000 குரூப் டி போஸ்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதியை நோட் பண்ணிக்கோங்க. ரிசர்வ் பேங்க்குக்கு February 4, ரயில்வேக்கு February 20. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதுங்க. கடைசியா, நம்ம குடிமை உரிமைகளையும் நம்ம அன்றாட வாழ்க்கையும் நேரடியா பாதிக்கிற சில முக்கியமான அறிவிப்புகளை பார்க்கலாம் வாங்க. ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேரை சேர்க்க இதுதான் கடைசி வாய்ப்பா கூட இருக்கலாம். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதியை இப்போ January 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்க ஜனநாயக கடமையை செய்ய இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்காக ஓட்டிங் மெஷின்ஸ் செக் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வேலைகள் எல்லாம் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. 1,75,000 மிஷின்ஸ் இப்போ தேர்தலுக்கு ரெடியா இருக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஒரு வெதர் அப்டேட், வடகிழக்கு பருவமழை சீசன் அஃபீஷியலா முடிஞ்சிருச்சு. அதனால January 22 வரைக்கும் பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் இருக்கும். ஆனா January 23ல இருந்து 25 வரைக்கும் சில இடங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. ஹைவேஸ்ல அடிக்கடி பயணம் பண்றவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான மாற்றம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து டோல் பிளாசாக்கள்ல கேஷ் கொடுத்து பணம் கட்டுற சிஸ்டம் முழுசா நிறுத்தப்பட போகுது. ஆமா, எல்லா லேனும் இனிமே ஃபாஸ்டாக் லேன் மட்டும்தான். இதனால பயண நேரம் குறையும், டிராஃபிக் நெரிசலும் இல்லாம போகும்னு எதிர்பார்க்கலாம். 2 நாளைக்கு டாஸ்மாக் கடைகளுக்கும் அதோட சேர்ந்த பார்களுக்கும் லீவ் அறிவிச்சிருக்காங்க. ஒன்னு January 26 குடியரசு தினம் அன்னைக்கு, இன்னொன்னு February 1 வள்ளலார் நினைவு தினம் அன்னைக்கு. சோ இந்த 2 நாளும் கடைகள் மூடப்பட்டிருக்கும். இத மனசுல வச்சுக்கோங்க. ஃபாஸ்டாக் பத்தி இன்னொரு நல்ல நியூஸ். ஆனா இது இப்போ இல்ல, 2026 February 1ஆம் தேதியிலிருந்து தான். அப்போ இருந்து கார், ஜீப், வேன்களுக்கு புதுசா ஃபாஸ்டாக் வாங்குறதுக்கு அந்த கட்டாயம் KYC ப்ராசஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதனால நிறைய அலைச்சல் குறைஞ்சு ஃபாஸ்டாக் வாங்குறது ரொம்பவே ஈஸியாகிடும். சோ இன்னைக்கு நாம பார்த்த நலத்திட்டங்கள், பாதுகாப்பு எச்சரிக்கைகள், வேலைவாய்ப்புகள், அன்றாட மாற்றங்கள்னு இந்த 12 அறிவிப்புகள்ல எது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அல்லது எதுக்கு அதிக கவனம் தேவைப்படுது? யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி தெளிவான தகவல்களோட அடுத்த பகுதியில் சந்திப்போம்.